தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாட்டம். புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வெடித்து இனிப்போடு அன்பையும் பரிமாறிக்கொண்ட மக்கள். சென்னையில் நிலவும் கடும் புகைமூட்டத்தால் பொதுமக்கள் அவதி. தீபாவளியொட்டி வெடிக்கப்பட்ட பட்டாசுகளால் காற்றின் தரம் பாதிப்பு. கடலூர் அருகே 1 லட்சம் பாலா சரவெடி வெடித்து கொண்டாட்டம். ஒரே வீதியைச் சேர்ந்த 10 குடும்பங்கள் இணைந்து தீபாவளி கொண்டாட்டம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சாலைகளே தெரியாத அளவிற்கு கடும் புகைமூட்டம். விபத்துகளை தவிர்க்க வாகனங்களை குறைந்த வேகத்தில் இயக்கும் வாகன ஓட்டிகள். சென்னையை போன்று பிற நகரங்களும் புகைமூட்டத்தில் மூழ்கின. வானம் ஒளி வீசினாலும் காற்று மாசு நிலை பல இடங்களில் ஆபத்தான அளவை எட்டியது. தீபாவளி பண்டிகை முடிந்து சென்னை திரும்புவோருக்காக 15,000 சிறப்பு பேருந்துகள் அறிவிப்பு. 23ஆம் தேதி வரை நெல்லை, கோவை, மதுரையிலிருந்து இயக்க நடவடிக்கை. பண்டிகை காலத்தையொட்டி நாளை நெல்லை, எழும்பூர் இடையே சிறப்பு ரயில் 23ஆம் தேதி மறுமார்க்கத்தில் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு. ராமேஸ்வரம், ராமநாதபுரம் இடையிலான புதிய ரயில் பாலத்தில் பரபரப்பு. உயர் மின்னழுத்த இரும்பு மின்கம்பியில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்த வீடியோ வைரல். பனியில புகை. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வங்கக்கடலில் தமிழகத்தின் அருகில் இன்று உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. மழை தொடர வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காரைக்காலில் நேற்றிரவு 5 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை. காரைக்கால் நகர் மற்றும் புறநகர் பகுதிகள் முழுவதும் தொடர்ந்து கனமழை. மேட்டூர் அணை நடப்பாண்டில் 7வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது. வினாடிக்கு 30,000 கனஅடி உபரி நீர் திறப்பு. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் வெள்ள நீர் வடிவதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். மும்பையின் கல்யாண் ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல். பண்டிகை காலத்தை முன்னிட்டு உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்களுக்கு செல்ல புலம்பெயர் பயணிகள் குவிந்தனர். परत जाते ना.
वापस आएगा वो गाड़ी वापस आएगा ना हम लोग गोरखपुर करके அயோத்தியில் நடைபெற்ற பிரம்மாண்ட தீப உற்சவம். விளக்குகளில் எஞ்சிய எண்ணெயை பொதுமக்கள் பாட்டில்களிலும் கேன்களிலும் சேகரித்து சென்றனர். கடற்படை வீரர்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடிய பிரதமர் மோடி. உறுதியான நடவடிக்கைகள் மூலம் நக்சல் செயல்பாடுகளை மத்திய அரசு முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் பேச்சு. हम सभी देशवासियों को गर्व है दोस्तों, ये हमारी मिट्टी में हो रहा है, हमारे देश में हो रहा है. டெல்லியில் பாரம்பரிய இனிப்பு கடையில் லட்டு தயாரிப்பில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. தீபாவளியின் உண்மையான இனிப்பு தட்டில் மட்டுமல்ல, உறவுகளிலும் சமூகத்திலும் உள்ளது என நெகிழ்ச்சி. பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 143 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்த ராஷ்டிரிய ஜனதா தளம். 5 தொகுதிகளில் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடனேயே போட்டி. பீகார் சட்டமன்ற தேர்தலில் விலகியதற்கு காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடியின் அரசியல் சதியே காரணம். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி குற்றச்சாட்டு. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தாவிட்டால் வரி கடுமை தொடரும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. யுக்ரைனின் முக்கிய பொருளாதார மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புகளை இலக்கு வைத்து ரஷ்யா தாக்குதல். யுக்ரைனின் துறைமுகங்கள், ரயில் பாதைகள் சேதம்.